வணக்கம் நண்பர்களே. குருசங்கல்பா இன்ஃபினிட்டி சேனல்லேருந்து நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன். சனியருடைய அருள் பெறணும். இப்போ நிறைய சனி பெயர்ச்சி ஆயிருக்கு, நிறைய பேருக்கு அஷ்டம சனி, ஏழரை சனி அதெல்லாம் நடக்கும். இதற்கு ஏதாவது சிறந்த வழி இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ, கிருஷ்ணர் தர்மபுத்திரன் அப்படிங்கிற பாண்டவரில் மூத்தவருக்கு இந்த ஒரு ஸ்லோகத்தை உபதேசம் பண்றார். இது சனியுடைய அருளை பெற மிக சுலபமான வழி. இது சனி பகவானே, சனீஸ்வரரே நரசிம்மரை குறித்து செய்த ஒரு ஸ்தோத்திரம். இந்த கிருஷ்ணர் யுதிஷ்டிரனுக்கு சொல்றாரு. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது. இதை தினமும் நம்ம கேட்கணும். கேட்டால் போருமானதாக இருக்கும். சனி பகவானே நமக்கு அனுகிரகம் பண்ணணும், எனக்கு அஷ்டம சனி நடக்குது, சனி தோஷம் இருக்குது, எந்த ஜோதிட முறையில் வேணால் இருக்கட்டும், கேபி சிஸ்டத்தில் பார்க்குறீங்க, ஏஎல்பி சிஸ்டத்தில் பார்க்குறோம், நம்ம பாரம்பரியமாக பார்க்குறோம், நாடி விதியில் பார்க்குறோம், எதில் பார்த்தாலுமே இந்த சனியினுடைய தாக்கம், சனி திசை, அஷ்டம சனி, ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கிறவர்கள் இந்த ஸ்லோகத்தை கேட்கும் பொழுது, அது மாத்திரம் அல்ல, சனிக்கிழமை இந்த ஸ்லோகத்தை கேட்க, இந்த ஸ்லோகத்தை படிக்க, அங்கே நரசிம்மரே இதில் கடைசியில் சொல்வார், சனி பகவானினால் ஏற்படக்கூடிய என்னென்னலாம் இருக்குது, ஜென்ம சனி அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஜென்ம சனியுடைய காலம், ஏழரை சனி காலங்கள், அஷ்டம சனி காலங்கள், இதில் எல்லாம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படியான காலத்தில் அவர்களுக்கு நான் அனுகிரகிக்கிறேன்னு நரசிம்மர் இந்த ஸ்துதியை சனி செய்ய, சனிக்கு அனுக்கிரகம் பண்ணினதாக சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்தோத்திரம். இதுக்கு பின்னாடி எல்லாம் தமிழில் கொடுத்துருக்கு. இதை கேட்டு நீங்களும் கூட படித்து இந்த சனியனுடைய அருளை பெறுங்கள், பயன் பெறுங்கள். நன்றி. இது சனி பகவானால் ஏற்றப்பட்டது. இது ஒரு மகாசக்தி வாய்ந்த துதி. அஷ்டம சனி, ஏழரை சனி, ஜென்ம சனி தோஷங்களை நீங்கும். இதை கேட்டால் நமக்கு இந்த தோஷங்கள் நீங்கும். நரசிம்மரால் ஆசிர்வதிக்கப்பட்ட, நரசிம்மர் அருள் பெற்ற துதி. ஸ்ரீகிருஷ்ண உவாச்ச சுலபோ பக்தி யுக்தானாம் துர்தர்ஷோ துஷ்டதேஷ சேதசம் அனன்ய கதிகானாம் ச பிரபுர் பக்தைகவத்சலஹ சனைஷ்சர தத்ர நிசிம்மதேவ ஸ்துதிம் சகாரா மலசித்த விருத்திஹி பிரணம்ய சாஷ்டாங்கம் அசேஷலோக கிரீட நீராஜித பாதபத்மம். சனிருவாச்ச யத்பாத பங்கஜரஜஹ பரமாதரேண சம்சேவிதம் சகல கல்மஷ ராசிநாசம் கல்யாண காரணம் அசேஷ நிஜானுகானம் சத்வம் நிருசிம்ம மயி தேஹி கிருபாவலோகம். சர்வத்ர சஞ்சலதயா ஸ்திதயாபி லக்ஷ்மியா பிரம்மாதி வந்திய பதயா ஸ்திரயா ஞசேவி பாதாரவிந்த யுகலம் பரமாதரேண சத்வம் நிருசிம்ம மயி தேஹி கிருபாவலோகம். யத்ரூபம் ஆகம சிர பிரதிபாத்ய மாத்ய மாத்யாத்மிகாதி பரிதாபஹரம் விசிந்தியம் யோகீஸ்வரை ரபக தாகில தோஷசங்கைஹி சத்வம் நிருசிம்ம மயி தேஹி கிருபாவலோகம். பிரக்லாத பக்த வச்சசா ஹரிரா விராச ஸ்தம்பே ஹிரண்ய கஷிபும் ய உதார பாவஹ
ऊर्ध्वोर्निधाय तदुरो नकरैर्दधार सत्वं नृसिंह मयि देहि कृपावलोकम् योनैज भक्त मनलाम्बुधि भूत रोग्र भंग प्रघाद विषदन्धि सरी सृपेभ्यः सर्वात्मक परम कारुणिको ररक्ष सत्वं नृसिंह मयि देहि कृपावलोकम् यन् निर्विकार पररूप विचिन्तनेन योगीश्वरा विषय वीत समस्त रागाः विश्रान्ति मापुर विनाशवतिं पराख्यां सत्वं नृसिंह मयि देहि कृपावलोकम् यद्रूपं यद्रूप मुग्र मरिमर्दन भावशाली संचिन्तनेन सगलाघ विनाशकारी भूत ज्वर ग्रह समुद्भव भीति नाश सत्वं नृसिंह मयि देहि कृपावलोकम् यस्योत्तमं यश उमापति पद्मजन्म शक्राधि दैवत सभासु समस्त गीतं सक्त यैव सर्व समल प्रशमैक दक्षं सत्वं नृसिंह मयि देहि कृपावलोकम् श्रीकृष्ण उवाच एवं श्रुत्वा स्तुतिं देव सनिना कल्पितां हरिः उवाच ब्रह्म वृन्दस्थं सनिं सद्भक्तवत्सलम् नरसिंह उवाच प्रसन्नोऽहं सनेतुभ्यं वरं वरय शोभनं यं वाञ्छसि तमेव त्वं सर्वलोक हितावहम् सनिरुवाच नरसिंहत्वं मयि कृपां कुरु देव दयानिधे मद्वासरस्तव प्रीति करस्यात् देव तापते मत्कृतं त्वत्परं स्तोत्रं शृण्वन्ति च पठन्ति च सर्वान् कामान् पूरयत्तान् त्वं तेषां लोकभावन नरसिंह उवाच तथैवास्तु सनेहं वै रक्षो भुवनमास्थितः भक्तकामान् पूरयिष्ये त्वं ममैकं वचः शृणु त्वत्कृतं मत्परं स्तोत्रं यः पठेत् शृणुयात् च यः द्वादश अष्टम जन्मस्तात् त्वद्भयं मास्तु तस्य वै सनिर्नरहरिं देवं ततेति प्रत्युवाचः ततः परम सन्तुष्टाः जयेति मुनयो वदन् इत्थं सनैश्चरस्यात् इत्थं सनैश्चरस्यात् नृसिंहदेव संवादमेतत् स्तवनं च मानवः शृणोति यश्रावयते च भक्त्या सर्वाण्यभीष्टानि च விந்ததே த்ருவம். இப்படியாக நரசிம்மர் இந்த கடைசியில சொல்லக்கூடிய வாக்கியங்கள், அப்பா சனி நீ உலகக்ஷேமத்திற்காக நீ என்னிடத்துல வரத்தை வாங்கிக் கொள்னு சொல்ல,
சனி பகவான் என்னோட இந்த சனிக்கிழமைகளில் அல்லது உனக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைகளில் யார் அதை பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுடைய மனோபீஷ்டங்களை நீ வந்து அனுகிரகிக்கணும், மனோபீஷ்டங்களை தரணும்னு கேட்டுக்கிறார். அப்புறம் நரசிம்மர் சொல்றாரு, நீ எனக்கு பக்தர்களுடைய காமங்களை நான் வந்து கண்டிப்பாக பண்றேன். அது மாத்திரம் அல்ல, துவாதச அஷ்டம ஜன்மஸ்தாது, துவாதச 12ஆம் இடத்து சனி, 7.5 சனி ஆரம்பம், அஷ்டம சனி, 7.5 மற்றும் அஷ்டம சனி, ஜன்ம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலங்களிலே உன்னால் ஏற்படக்கூடிய பயங்கள் அவர்களுக்கு, இதை கேட்பவர்களுக்கு, இதை சொல்பவர்களுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் சனி பகவானுக்கு நரசிம்மர் அனுகிரகம் பண்றார். அப்படிப்பட்ட இந்த சனேஸ்வரனால் செய்யப்பட்ட இந்த நரசிம்மருடைய ஸ்துதியை, சனிக்கும் நரசிம்மருக்கும் நடந்த இந்த சம்பாஷணை இருக்கு இல்லையா, இதை யார் கேட்கிறார்களோ, பக்தியுடன் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அபீஷ்டங்கள் என்னெல்லாம் கிடைக்கணுமோ, இந்த சனி தோஷங்கள் நீங்கி தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் விந்தத்தை திருவம் கண்டிப்பாக நடக்கும்னு இந்த சனேஸ்வரரே பண்ணின இந்த நரசிம்ம ஸ்துதியில் பகவான் நரசிம்மர் சனி மூலியமாக பக்தர்களாகிய நமக்கும் மனித குலத்துக்கும் அருள் செய்திருக்கிறார். இதை தினமும் அல்லது சனிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் கேளுங்க, எல்லாருக்கும் நன்மையே நடக்கும். நன்றி, வணக்கம், எல்லாம் நிறைவாகட்டும்.